Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் பண்ணலாம். பிசிபேலாபாத் அப்படி கூட நீங்க வெச்சுக்கலாம். கொஞ்சமா இப்போ நான் அந்த சாமான்லாம் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கான ஆயில் விட்டுண்டிருக்கேன், குக்கிங் ஆயில். வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், மிளகு, கிராம்பு, பட்டை, மிளகாய் வத்தல். இதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணுற சமயம் வந்துருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை இதையும் போட்டு 2 தடவை சும்மா அப்படி வறுத்துட்டு ஆஃப் பண்ணியிருப்பேன். இதை நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம், அது பெஸ்ட்டு தான். இது கூட நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் வறுத்து போட்டுக்கோங்க, இதெல்லாம் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது, நல்லது. ஆற வச்சு இதை பொடி பண்ணிக்கலாம். அகெயின் வானலியில் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதை போட்டு நான் இதை வதக்கிக்கிறேன். நீங்கள் என்னென்ன காய்கறி உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறி என்ன இருக்கோ போட்டுக்கலாம். இல்லை வெறும் வெங்காயம் மட்டும், அதாவது குட்டி வெங்காயம் மட்டும் போட்டும் பண்ணலாம். கர்நாடகா சைட்னால் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு இந்த பிசிபேலாபாத் சாம்பார் சாதம் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன காய்கறி இருக்கோ அது எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை நான் கரைச்சி இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கும் புளி வாசனை போகிற அளவுக்கும் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த புளிஜலம் நல்லா கொதிச்சாச்சு. புளி வாசனை போயிடுத்து, பச்சை வாசனை. இதில் நீங்கள் என்ன காய் போட்டுருக்கீங்களோ அதில் எந்த காய் கொஞ்சம் ஹார்டான காயாக இருக்கோ அது வெந்தாச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது வெந்தாச்சு அப்படின்னா இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வானலி எடுத்துட்டுருக்கேன். இது நல்லெண்ணெய். நெய் விட்டால் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் மட்டும் போடுன்னா விட்டுருங்க. ஹீட் ஆகிடுத்து. ஜீரகம் தாளிச்சுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது மஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. பெருங்காயம், இது போட்டுண்டாச்சு. நான் இப்போ சொல்கிறேன். குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1/4 கப் அளவுக்கு துவரப்பருப்பும் எடுத்து ரெகுலராக நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி
இந்த அரிசிக்கு அரிசி பருப்புக்கும் தேவையான உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஜலம் இந்த காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு இதை கலருங்க. இது எல்லாமே மிக்ஸ் ஆனவுடனே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகிடும், ஜலம் வந்து நிற்காது. சாதம் பருப்பை வந்து நம்ம குழைவாக தான் வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நல்லெண்ணெய் நெய் விடுறோம், பட்டை கிராம்பு மிளகு இதில் சேர்த்துக்கிறோம். சாப்பிட்றவாளுக்கும் ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு டக்குன்னு இதை ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கிக்கலாம். இது ஆறினோடனே கொஞ்சம் கெட்டியாகிடும், அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது இறக்கிக்கலாம். நல்லெண்ணெய் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான பிசிபெல்லாபாத் அல்லது சாம்பார் சாதம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி தெரிஞ்சவா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து அதை பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.